திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. அன்பானவர்களே, வட சென்னையில் ஹைகோர்ட் எதிரில் YMCA வளாகத்தில் ஜனவரி 26 முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தொடரில் மிக முக்கியமாக ஒரு தனி மனிதனுடைய மனம் மாற்றம், பவுலுடைய அந்த மனம் மாற்றம், அதை பற்றி நாம் இவ்வளவு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்து ஒரு நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கோம். இப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில், அவருடைய மனம் திரும்பிய கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிந்த அந்த வாழ்க்கையில் அவர் எவ்வளவு மனரம்யமாக வாழ்கிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையை பார்க்கணுன்னா இன்னும் நிறைய விஷயங்களை அதுக்கப்புறமா நாம் கவனிக்க வேண்டி வரும். அது பவுலுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கூட நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம் என்னென்னா, நான் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறேன், என்னுடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்கிறது, என்னுடைய கீழ்ப்படிதல் சரியாக இருக்கிறதா? அப்படியானால் நாம் இந்த சுவிசேஷத்தை குறித்து எப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தோடு கூட இருக்கிறோன்னு யோசிக்கணும். பவுல் ஒரு காலகட்டத்தில் சவுலாக இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை ரொம்ப வெக்கமாக பார்த்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலை, இது ரொம்ப கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தனமாக நம்பிட்டு ஒரு தீவிரவாதி போல கிறிஸ்தவத்தை அழிச்சிட்டு இருந்தார். கிறிஸ்துவை காலின் கீழே மிதிச்சிட்டு இருந்தார். இப்பொழுது கிறிஸ்துவை ஜீவனுள்ளவராக கண்டுகொண்ட உடனேயே சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொடுத்து நான் வெட்கப்பட மாட்டேன். நீங்கள் கூட சொல்லலாம், பிரதர் நாங்கள் கூட கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்தணும்? நம்முடைய சொந்தங்களுக்கெல்லாம் போய் இந்த சுவிசேஷத்தை சொன்னோமா? தினந்தோறும் இது நம்முடைய வேலையாக, இது நம்முடைய கவனமாக, ஜாக்கிரதையாக இது செய்கிற ஆள் தானா நாம்? சுவிசேஷ வேலைக்காக நம்முடைய வாழ்க்கையினுடைய பங்கு என்ன, நம்முடைய பங்களிப்பு என்ன யோசிப்போம். நிச்சயம் இந்த நாளில் ஒரு உணர்வடையத்தக்கதான ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். நாமளும் உணர்வடையணும், தீர்மானம் எடுக்கணும். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். உலகளாவிய மக்கள் மத்தியில் கிறிஸ்தவ விழிப்புணர்வை வான்வழி வகுப்புகளாக உங்களுக்கு வழங்குவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் பவுல் அப்போஸ்தலனுடைய மனம் மாறுதல், அவன் எவ்விதமாக ரட்சிக்கப்பட்டார் என்ற அந்த தகவலை, அவருடைய வாழ்க்கையை நம்ம படித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கடைசி செய்தி அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். இங்கே பவுல் அப்போஸ்தலர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக கர்த்தர் அவரை கொடுத்த சாட்சி என்ன? 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார். இந்த இடத்துல இந்த பாத்திரம் என்ற சொல் வெசல் என்று வந்திருக்கிறது ஆங்கிலத்தில். அதாவது தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம், தேவன் கையாளுகிற ஒரு நபர், தேவனுக்காக வேலை செய்வதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒருவராக இருக்கிறார். இவருக்கு ஒரு முக்கியமான பணி சொல்லப்படுகிறது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், இஸ்ரவேல் அல்லாத பிரஜாதிகளுக்கு சொல்ல வேண்டும், ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இந்த 3 அரும்பணிகளை மற்ற எல்லா அப்போஸ்தலரும் செய்யவில்லை. பவுல் அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்தில் எருசலேம் தொடங்கி ரோமாபுரி வரைக்கும் அன்றைக்கு இருந்த மத்திய ஆசியாவில் 4 சுவிசேஷ பயணங்களை செய்து பட்டணங்கள் தோறும், தீவுகள் தோறும் திருச்சபைகளை நிறுவிக் கொண்டிருந்தார் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக அவர் அடைந்த பாடுகள் அவர் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கு தகுதியை உண்டாக்குறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 16வது வசனம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுடைய அடையாளங்களில் ஒன்று, கிறிஸ்துவுக்காக அவர்கள் பாடுபட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட பாடுகளை ஒரு அட்டவணையாக நீங்கள் படிக்கலாம். எவ்வளவு பாடுபட்டார் என்பது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும்போது அவருடைய கரங்களால் நடந்த அற்புதங்களை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் அவர் ஏவி எழுதப்பட்ட 13 நிருபங்களை இந்த 27 புத்தகங்கள் அடங்கிய புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் பார்க்கிறோம். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அவனை அழைத்தார். சகோதரர்களே, பவுலப்போஸ்தலனுடைய செய்தியை நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனம், பக்கம் 247. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள எத்தனை பிரிவுகள், எத்தனை தந்திரங்கள், எத்தனை மந்திரங்கள், எவ்வளோ கள்ள தீர்க்கதரிசிகள். இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் மார்க்கமாக இல்லாமல் அது மதமாக இருக்கிறதுனால மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகள், கள்ள தீர்க்கதரிசிகளின் கூடாரமாக மாறிவிட்டது. பவுலடியார் சொல்கிறார், நான் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல், கவனியுங்கள், பேனாவில் அடிகோடிடுங்கள், தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்திய வசனத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். பிஃபோர் ஆல் மென்ஸ் கான்ஷியஸ், எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாக நாங்கள் உத்தமர்கள் என்று, உண்மை உள்ளவர்கள் என்று நாங்கள் இந்த வசனங்களை எடுத்து சொல்லும்போது தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்கிறவர்களாக, எப்படி பிரதான ஆசாரியன் மகாபரிஸ்தலத்தில் பலியை செலுத்தும்படி உண்மையுள்ளவனாக இருப்பானோ அவ்விதமாக மனிதர்களுடைய இருதயங்களில் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லும்போது தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். சகோதரர்களே, 33ஆம் ஆண்டு எருசலேம் நகரத்தில் 3000 பேரோடு தொடங்கின அந்த கிறிஸ்துவின் சபை என்ன ஆயிற்று? காலத்தால் அது எப்படி போனது? 325 வரும்போது வாடிகனில், ரோமாபுரியில் அது கத்தோலிக்கமாக மாறியது. 1529 அது ஜெர்மானியில் புராட்டஸ்டன்ட் சபைகளாக மாறியது. 1851 வாக்கில் கனடாவில் உள்ள டொரண்டோவிலும் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திலும் பெந்தேகோஸ்து சபைகளாக அது உருவெடுத்தது. இவர்களுடைய அஸ்திவாரங்களை கவனிங்கள், இவருடைய போதனையை கவனிங்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் தீண்டாமையை போதிப்பதை பாருங்கள். ஜாதி தலைவிரித்து ஆடுகிறது, சத்தியம் பறந்து போயிற்று, கிறிஸ்துவனுடைய உபதேசம் அங்கே இல்லை, சகல விக்கிரக வழிபாடுகள் வந்துவிட்டது, மனிதர்களுடைய சடங்குகள் உள்ளே வந்துவிட்டது. பவுலடியார் சொல்கிறார், எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி நீங்கள் எண்ண வேண்டாம். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 4:6 படிக்கிறோம், எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி கூட நீ எண்ண வேண்டாம். Do not think beyond what it is written. அதாவது எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி கூட நீ எண்ண வேண்டாம், நீயா ஒரு அர்த்தத்தை சொல்ல வேண்டாம். இன்றைக்கு மக்கள் எவ்வளவு பொய் சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் என்பதை எங்களுக்கு ஞாபகம் இல்லை, அவருடைய தோற்றம் எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு கட்டத்தில் பவுலடியார் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு படம் வரைந்து வைத்துக்கொண்டு இயேசுவை நேரில் பார்த்தேன் என்று சொல்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருப்பார்கள் என்று நீங்கள் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும்
இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். என்ன அர்த்தம்? நாங்கள் இயேசுவை பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தெரியாது. இயேசுனுடைய நிழல் படம் கிடையாது. அப்போது நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் 14வது நூற்றாண்டில் மைக்கேல் ஏஞ்சலோ வரைந்த ஒரு படம் தான். இந்த படத்தை வைத்துக்கொண்டு இந்த நட்சத்திர போதகர்கள் நாங்கள் அவரை நேரில் பார்த்தோன்னு சொல்லி அவர்கள் அழுவதையும் புலம்புவதையும் கண்டு நாம் மிகவும் ஆச்சரியப்படுகிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். இந்த 3 வசனங்களில் பவுலடியார் நான் ஐ ஆம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவருடைய லட்சியம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய தீர்மானம் என்ன? அவர் அதை எப்படி நிறைவேற்ற விரும்புகிறார்? இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 14ஆம் வசனம் பாருங்கள். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். நமக்கு கடன்னா என்னன்னு தெரியும். கடன் வாங்காத ஆள் இருக்க மாட்டான். கடன் கொடுத்தவனுக்கு முன்னால் கடன்காரன் ஒரு அடிமை. கடனை அவன் திருப்பி தரலைன்னா கடன் வாங்கினவன் தோர்த்துவான், இவன் ஓடி உழைவான். கடன் என்பது ஒரு வெட்கக்கேடான ஒரு நிலைமை, மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கடன் வாங்கின ஆள் சில சமயங்களில் கட்ட முடியாமல் போகும்போது அவர்கள் தூக்கிட்டு சாவதை கூட சமுதாயத்தில் பார்க்கிறோம். கடன் நம்முடைய நெஞ்சை கலங்கக்கூடிய ஒரு விஷயம். கடன்பட்ட ஆள் முகத்தை நேராக பார்க்க முடியாது. கடன் நம்மை அழுத்தும், வெட்கப்படுத்தும். பவுலடியா யார்கிட்டையுமே கடன் ஒன்றும் வாங்கிடல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஒரு கடனாளின்னு சொல்கிறார். எதுக்கு கடனாளியா? சுவிசேஷத்தை சொல்கிற விஷயத்தில் நான் கடனாளின்ற எவ்வளோ அற்புதமான ஒரு எண்ணம் பாருங்கள். யார் யாருக்கு சொல்லணும் சுவிசேஷத்தை? கிரேக்கர்களுக்கு, அதிகம் படித்தவர்கள். வேற யாருக்கு சொல்லணும்? கிரேக்கர்கள் மட்டுமல்ல, அந்நியர்களுக்கு, எல்லா மனுஷருக்கும். அது மாத்திரமல்ல, ஞானிகளுக்கு, ரொம்ப பெரிய மேதாவிகளுக்கு, இந்திய நாட்டில் உள்ள மேதாவிகளுக்கு. கடவுள் பெயரால ஜாதி, ஜாதியின் பெயரால தீண்டாமை, தீண்டாமையின் பெயரால அறியாமை, அறியாமையின் பெயரால இருளில் இந்த தேசம் மூழ்கி இருக்கிறது. நீங்கள் இந்த தேசத்தை சுட்டா கூட விற்றா கூட இந்த கடனை நம்மால் அடைக்க முடியாது. இந்த தேசம் எவ்வளோ அறிவு அடைந்து டிஜிட்டல் இந்தியாவாக மாறினால் கூட அவனுடைய ஜாதியை விட்டு அவன் வெளியே வர முடியாது. அந்த கோவிலை விட்டு அவன் வெளியே வர முடியாது. மனிதனும் ஜாதியால் பிரிக்கப்பட்டிருக்கிறான், கோவிலும் ஜாதியால் பிரிக்கப்பட்டிருக்கு, கோவில் இருக்கிற கடவுளும் ஜாதியால் பிரிக்கப்பட்டிருக்கு. உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு உயர்ந்த கடவுள். உண்மைதானே? தீண்டாமை எவ்வளோ அசிங்கமாக இருக்கிறது. இந்த நாடு முன்னேறாமல் போனதுக்கு இது ஒரு சாபம். ஆனால் பவுலடியார் சொல்கிறாரு, இந்த மாதிரியான ஆளுக்கு கூட நான் சுவிசேஷத்தை சொல்ல கடனாளியாக இருக்கிறேன். மூடர் என்ற ஒரு வார்த்தை நாம் படிக்கிறோம். யார் மூடர்? இங்கிலீஷில் பார்பேரியன் வந்திருக்கு. பார்பேரியனா ஏறக்குறைய காட்டு மிராண்டின்னு அர்த்தம். மூடர்னா காட்டு மிராண்டிகள். மொழி இல்லை அவர்களுக்கு. அவர்களுக்கு சமுதாயத்தில் வீடுகள் கிடையாது. அவர்கள் காட்டுவாசிகள். ஆனால் அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்குல்ல. ஆக பவுலடியார் என்ன சொல்றாரு? கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். இந்த ஆர்வம் அவருக்குள்ள இருந்தது. இரண்டாவதாக 15வது வசனம் பாருங்கள். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதாவது நம்ம சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு வாய்ப்பு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்க ஜாக்கிரதையாயிரு. நம்முடைய வாழ்நாள் காலத்தில் ஒரு ரயில் பயணத்தில் எதிரில் உட்கார்ந்துருக்கிறவருக்கு அந்த ரயில் பயணம் முடிந்த பிறகு நாம் அவரை சந்திக்க முடியாது. நம்முடைய நண்பனுக்கு, வகுப்பறை தோழனுக்கு, வேலையில் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இயன்ற மட்டும் என்று சொல்கிறார். as much I am able, I am ready. அதாவது சுவிசேஷத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லும்போது ஆயத்தமாக இருக்கிறேன். அதற்குள் எல்லாம் எனக்குள் இருக்கிறது. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. I am fully prepared.
ஐ எம் ரெடி டு ப்ரீச், ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் டு ப்ரீச். சகோதரர்களே, கிறிஸ்தவ மார்க்கம் தானாக மற்றவர்களுக்கு போய் சேராது, பிரசங்கிக்கிறதன் மூலமாக தான் போகும். சுவிசேஷன் அனுப்பப்படாவிட்டால் அவர்கள் கேள்விப்பட முடியாது. கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் அ டாட் ரிலிஜன். நம்ம நாட்டில் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் கிராமத்தில் சொல்கிறீங்க, மலைகளில் ஏறி சொல்கிறீங்க, இந்த தாழ்ந்த ஜாதிக்கு சொல்கிறீங்க, அந்த உயர்ந்த ஜாதிக்கு சொல்கிறீங்க, எல்லாம் கேட்குறாங்க, அறிவுடையவர்களாக கேட்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் என்பது போதிக்கிற ஒரு மார்க்கமாக இருக்கிறதுனால பாவியாகி எல்லா மனுஷனுக்கும், கிரேக்கருக்கும், ஞானிகளுக்கும், மற்றவர்களுக்கும், மூடருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது. It is necessary for every Christian to go and preach and teach the gospel. மூன்றாவதாக 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த மூன்றாவது வார்த்தை, ஐ எம் நாட் ashamed, நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்கிறார். வெட்கம் என்பது என்ன? உங்களுடைய நிர்வாணம் உங்களுக்கும் வெட்கம், மற்றவங்களுக்கும் வெட்கம். உங்களுடைய தவறான வாழ்க்கை உங்களுக்கும் வெட்கம், மற்றவர்களுக்கும் வெட்கம். வெட்கம் என்பது ஒரு அவமானம். அது மனித பிறவியாகி நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு பெண் பாருங்கள், தன்னுடைய அந்தரங்கத்தை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்று அவள் மூடுகிறாள். தூக்கிட்டு சாகிறவர்களும் கிணற்றில் விழுந்து சாகிறவர்கள் கூட தங்களுடைய அந்தரங்கம் வெளியே தெரியக்கூடாது என்று இறுக கட்டி கொண்டு துணியாலே அவர்கள் விடுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய மானத்தை, வெட்கத்தை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது. ஆனால் சிலுவை உலகத்தில், மக்கள் மத்தியில் ஒரு வெட்கக்கேடாக தெரியுது. உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியருக்கும் சிலுவையில் இயேசுனுடைய மரணம் ஒரு வெட்கமாக தெரியுது. எப்படி தேவனுடைய குமாரன் சிலுவையில் அறையப்பட முடியும் என்பது அவருடைய கேள்வி. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவனுடைய பலன். 1 கொரிந்தியர் 1:18 வசனம். அது எப்படி இயேசு கிறிஸ்து மனித கரங்களால் பிடித்து அறையப்பட முடியும்? இது ஒரு வெட்கமான ஒரு காரியம். ஒரு தோல்வியடைந்த மனிதனை பற்றிய வரலாறு. அது எப்படி அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்க முடியும்? இப்படிப்பட்ட செய்தியை சொல்வது வெட்கக்கான ஒரு காரியம். இப்படியெல்லாம் மக்கள் பேசுகிறாங்க. ஆனால் சொல்கிறாரு, நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. எது தேவ பலனாயிருக்கிறது? அந்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் தேவனுடைய சக்தியாக இருக்கிறது. வானத்தை பூமியை உண்டாக்கிய கடவுள், வானத்திலே சூரியனை, சந்திரன், நட்சத்திரங்களை உருவாக்கின கடவுள் தமது வார்த்தையின் பலத்தினால் அவைகளை உண்டாக்கினார். அதுபோல பாவியாகிய ஒரு மனுஷனை ரட்சிப்பதற்கான பலனாக சுவிசேஷம் இருக்கிறது. எல்லா மனுஷனையும் ரட்சிப்ப கூடியதாக இருக்கிறது. இதுதான் பவுலப்போஸ்தலனுடைய செய்தியாக இருக்கிறது. 3 விஷயங்களை கவனித்தோம். முதலாவது, ஐ எம் அ டெட்டார், நான் கடனாளியாக இருக்கிறேன். இரண்டாவது, ஐ எம் ரெடி, நான் ஆயத்தமாக இருக்கிறேன். 3, ஐ எம் நாட் ashamed, நான் வெட்கப்படுவதில்லை. இந்த 3 கருத்துகளும் உங்கள் ஆழ் மனதிலே பதிய வேண்டும். பவுலுடைய மனமாறுதலை படிக்கும்போது அவனுடைய மனமாறுதல் எந்த அளவுக்கு உயர்ந்தது, எவ்வளோ வல்லமையானது, எவ்வளோ வேகமாக இருந்தது, உலகளாவியதாக இருந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அவனுடைய ஆழ் மனதில் மற்றவர்கள் இடத்தில் அவன் ஒரு கடன்பட்டவனைப் போல நினைக்கிறான். பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் அவன் அதிகமாய் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். யாரை கண்டும் நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்டதான ஒரு ஆயத்தம் உங்களுக்குள் உண்டாக வேண்டும், உங்களுக்குள் உருவாக வேண்டும், உங்களுக்குள் பெருக வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:13 வசனத்தில் பவுலுடைய கடந்த கால வாழ்க்கை எப்போதும் அவருடைய மனதுக்குள்ளே இருந்தது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கூட
சிலுவைக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம், ஞானஸ்தானத்துக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம் என்பதை எப்போ நினச்சி பார்த்தோம்னா தான் நாம் தேவனுக்கு முன்பாக உத்தம மக்களாக வாழ முடியும், நல்ல ஒரு சாட்சியாக இருக்க முடியும். 1 தீமோத்தேயு 1:13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இந்த 3 கருத்துகளும் மரண தண்டனைக்குரியது. பழைய ஏற்பாட்டுப்படி தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். ஐ வாஸ் so ignorant என்று சொல்லுகிறார். அறியாமல் செய்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் தேவன் இரக்கம் காட்டுறார். நம்முடைய அறியாமையுள்ள காலங்களை அவர் மறந்துவிட விரும்புகிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். ஆகவே பவுலுடைய வாழ்க்கையில் அறியாமையுள்ள காலத்தை தள்ளிவிட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அறியாமையுள்ள காலத்தை தள்ளிவிட மனதாயிருக்கிறார். God wanted to forget the time of ignorance in your life. ஆகவே அறியாமையுள்ள காலங்களை தேவன் மன்னிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு பரிபூர்ணமாக பெருகுகிறது. அதனால தான் இந்த நற்செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக வாக்களித்திருக்கிறார். பவுலப்போஸ்தலனுடைய கடைசி வார்த்தையை கவனியுங்கள். 15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளது. இது ஒரு முக்கியமான வார்த்தை. ரோம பேரரசனுக்கு முன்னால் மரண வாக்குமூலம் மாதிரி இந்த வாக்குமூலம் இருக்கிறது. அதாவது மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஆள் தன் கையை உயர்த்தி அரசனுக்கு முன்னால் ஒரு அறிக்கை செய்யணும், ஒரு அங்கீகரிப்புக்குரிய அறிக்கை செய்யணும். அது மாதிரி உலகத்திற்கு எல்லா மனுஷருக்கு முன்னால் இயேசு யார் என்றும் ஏன் அவர் உலகத்திற்கு வந்தார் என்றும் பவுலடியார் ஒரு பெரிய அறிக்கை செய்கிறார். அந்த அறிக்கை என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை 1, உண்மையும் 2, எல்லா அங்கீகரிப்புக்கும் 3, பாத்திரம் உள்ளதாக இருக்கிறது 4. முழங்கால் படியிட்டு பேரரசனுக்கு முன்னால மண்டியிட்டு சொல்கிற ஒரு அறிக்கையை போல உங்களுக்கு எனக்கு முன்பாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த அறிக்கையின் ஊடே பவுல் தன்னை யார் என்று நினைத்து பார்க்கிறார். பாருங்கள், அவர்களில் பிரதான பாவி நான். எவர்களில்? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நான் தான் என் பிரதான பாவி. ஐ ஆம் த சீஃப் சின்னர்னு சொன்னார். உண்மையிலேயே என் சகோதரர்களே, இந்த மனிதர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பாவியாக தான் இருந்தார். ஆனாலும் கூட அந்த அனுபவத்தை, அந்த வாழ்வை நினைச்சு பார்க்கிறார். ஞானஸ்தானத்துக்கு பிறகு அவர் பிரதான பாவி இல்லை. அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய கரத்தில் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக அவர் மாறிட்டார். ஆனால் பிரதான பாவி என்று ஏன் சொல்கிறார் என்றால், நான் அப்படி இருந்தேன், நீங்களும் அப்படி இருக்கிறீர்கள். அன்பு சகோதரர்களே, இதை புரிந்து கொள்ளத்தக்கதாக, இந்த தொடர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கத்தக்கதாக இங்கே நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கடனாளி, நான் பிரசங்கிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்று பவுலடியார் கூறின அந்த வார்த்தைகள் எங்கள் இருதயங்களில் ஆழமாய் பதிய வேண்டும் என்று செபிக்கிறேன். கர்த்தாவை கேட்ட மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். த கன்வர்ஷன் ஆஃப் பால், பவுலின் மனமாற்றத்தை பற்றிய 10வது செய்தியை இந்த நாளிலே கேட்டிருக்கிறீர்கள்.
ஆம் பிரியமானவர்களே, இது எவ்வளோ பெரியதான ஒரு மாற்றம். முன்னே அவன் தூஷிக்கிறவனாக இருந்தான், முன்னே சபையை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான், மூர்க்க வெறி கொண்டவனாக இருந்தான், எருசலேமில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டுகிறவனாக இருந்தான், ஸ்தேவானுடைய கொலைக்கு சம்மதம் தெரிவித்தவனாக இருந்தான். ஸ்தேவானை கல்லெறிந்தவர்கள் அவர் தங்களுடைய மேல் வஸ்திரங்களை சவுல் என்கிற வாலிபனுடைய பாதத்தண்டையில் வைத்திருந்தார்கள். இப்படியெல்லாம் பவுல் கிறிஸ்தவனாவதற்கு முன்பு இருந்தார். ஆனால் கிறிஸ்தவனான பிறகு அவர் என்ன செய்தார்? தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். எந்த கிறிஸ்தவர்களுடைய உயிரை வாங்க அவன் நினைத்தானோ அந்த கிறிஸ்தவர்களோடு அவன் வாழ்ந்தான். அந்த கிறிஸ்துவுக்காக தன் உயிரையே கொடுக்க தயாராக இருந்தான். ஒரு முறை சொல்லுகிறார், என் பிராணனை அருமையாக எண்ணேன். கிறிஸ்தியனுக்கு ஜீவனாக இருக்கிறபடினாலே மரணமே வந்தாலும் அதை நான் ஆதாயமாய் நினைக்கிறேன் என்று சொன்னார். நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போனாலும் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதா? முன்னே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? இப்போது கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு எப்படி இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் சரியான முறையிலே வந்திருக்கிறீர்களா? வசனத்தின்படி நீங்கள் வாழுகிறீர்களா? வேத வசனத்தின்படி தேவனை தொழுது கொள்கிறீர்களா? இயேசு சொன்னார், தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய விருப்பப்படி வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த தொடர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான ஒரு பரிசு கேள்வி. 1 தீமோத்தேயு 1:15 கூறும் கருத்தை விளக்கமாக எழுதுங்கள். 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்லுகிறது? சரியான பதிலை எழுதுங்கள். நல்ல பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய தொடரோடு உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பானவர்களே, வட சென்னையில் ஹைகோர்ட் எதிரில் YMCA வளாகத்தில் ஜனவரி 26 முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?